ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஏப்ரல் 14ஆம் தேதியே சொல்லலாம். அன்றைக்கி ஏன் முக்கியமான நாள்னால், அன்று தான் தமிழ் வருட பிறப்பு. அன்றைக்கி தான் முதல் மாதமான தமிழ் மாதம் சித்திரை 1 பிறந்தது. இந்த சித்திரை 1 பிறந்ததுக்கு பின்னாடி எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஆமாங்க, சித்திரை மாதம் ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சித்திரை மாதம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். ஸோ அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த சித்திரை மாதம் மிக கவனமாக இருக்கணுமா, இல்லை உங்களோட ராசிகளுக்கு சவால்கள் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாள் சித்திரை மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டார். அங்கே பயிற்சி ஆகினது மட்டும் இல்லாமல் உச்சமும் அடைந்துட்டார். அதனால் அடுத்த ஒரு மாத காலம் உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதில் உங்கள் ராசிக்கு சாதகமாக சவால்கள் இருக்குமா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவக்கிரகங்களுடைய தலைவன் சூரிய பகவான் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். அவர் உச்ச பலனை தருவார். இந்த நிலையில் சித்திரை மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுல நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும். அதெல்லாம் என்னென்ன விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி என்ற நிலையோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படும். மறைமுகமாக எதிர்ப்புகளால் நெருக்கடி அதிகரிக்கும். இதுவரை நன்றாக சென்றிருந்து கொண்டிருந்த வேலைகளில் தடை தாமதம் ஏற்படும். அப்புறம் ஏப்ரல் 26 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு வரவினை அதிகரிப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது அடைவீங்க. பணியாளர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு இருக்கோ. கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கோ. அதே நேரத்தில் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதோடு ஏப்ரல் 26 முதல் ராகுவும் சேர்வதால் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் குறையும். கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி ஏற்படும். அதனால் வரவு செலவில் மிகுந்த கவனமானது தேவை. வார்த்தைகள் வழியாக எதிர்ப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. பேச்சில் கவனம் வேண்டும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நெருக்கடிக்கு ஆளாவாங்க. வீண் விஷயங்களில் தலையிட்டு அதனால் பிரச்சனைக்கு ஆளாகலாம். கவனமாக இருக்கணும். 5ஆம் இட குருவால் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். விவசாயிகள் இக்காலத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களோட ராசிக்கு எச்சரிக்கையானது இருக்குது. இதற்கேற்ப மகரத்தில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் நடந்துக்குங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மாதம் மே 5, 6. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 17, 19, 26, 28. மேலே 1, 8, 10.
அப்புறம் பரிகாரம் என்னென்னா, நீங்கள் கோமதி அம்மனை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு உண்டாகும். நெக்ஸ்ட்டு மகர ராசி திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். மே 11 வரை குரு பகவான் 5வது இடத்துல சஞ்சரித்து 9, 11 இடங்களை ராசியை பார்க்குறாங்க. இதனால் வரக்கூடிய சங்கடங்கள் வந்த வழி தெரியாமல் போகும். பெரிய மனிதர்களுடைய உதவி, பணப்புழக்கம், சந்தோஷம், செல்வாக்கு இருக்குது. 2வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கர்மக்காரனும் ஏப்ரல் 26 முதல் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் அதே நாளில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கேது உங்கள் நிலையை அப்படியே புரட்டி போடுறாரு. பல வகையில் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். உடல் உபாதை ஏற்படும். சிலர் வாகன விபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால துணிச்சலாக செயல்படணும். இடம் நிலம் வகையில் சில பிரச்சனைகள் தலையெடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் மறுபக்கம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வியாபார, தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் சரியான கவனம் செலுத்த முடியாமல் போகும். பணியாளர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்கணும். சட்டத்திற்கு புறம்பாக அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம். எந்தவித சிபாரிசுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அதனால் சங்கடத்திற்கு ஆளாவது நீங்களாகத்தான் இருப்பீங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும். அப்புறம் அவர்களுடைய கல்வி, எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதற்காக செலவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியம் உண்டாகும். இக்காலத்தில் மனம் அலைப்பாயாமல் இருப்பது மிக அவசியம். குடும்பத்தினை அனுசரிப்பது, தம்பதிக்குள் ஒற்றுமையாக இருப்பது நெருக்கடிகளை சமாளிக்க வழிவகுக்கும். அதை மெயினாக பண்ணுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இந்த மாதம் மே 6, 7. அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் 17, 20, 26, 29. மேலே 2, 8, 11. அப்புறம் பரிகாரம் என்னென்னா, ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு செய்யணும். அதை செய்தீங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு வளம் உண்டாகும். அப்புறம் அடுத்ததாக மகர ராசி அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எந்த நிலையிலும் எடுத்த வேலை முடித்திட வேண்டும் என்று குறிக்கோளோடு வாழ்ந்து வருவீங்க. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு பக்கம் நெருக்கடியும் மறுபக்கம் ஆதாயம் கலந்த மாதமாக இருக்கும். செவ்வாய் 7வது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனைகள் தலையெடுக்கும். உங்கள் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு உருவாகும். அவசரமாக சில வேலைகளை இறங்கி அதனால் சட்ட சிக்கலுக்கு ஆளாவீங்க. வம்பு வழக்குகள் என்ற நிலை சிலருக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் மே 11 வரை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு கவசமாக இருப்பார். என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். இருந்தாலும் ஏப்ரல் 26 முதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் நெருக்கடி ஏற்படும். வரவழ தடை உண்டாகும். உடல்நிலையில் பாதிப்பு தோன்றும். இல்லையெனில் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்தில் இறங்கு முகம் உண்டாகும். ஏப்ரல் 30 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதோடு லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது. இதனால் எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கடினமான நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். இக்காலத்தில் பணியாளர்கள் தங்கள் வேலையில் நேர்மை கவனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் கூடுதல் அக்கறை தேவை. குலதெய்வ, இஷ்டதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும். சுக்கிரன் மாதம் முழுவதும் 3வது இடத்துல இருப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்குரிய முயற்சி வெற்றியாகும். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் வந்து மே 8. அப்புறம் அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் 17, 18, 26, 27. மேலே வந்து 9. உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா, திருவெள்ளங்காடு காளியை வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் தீரும். அவ்வளோதாங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதுதான். ஸோ மகர ராசி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன பலனை பெற போகிறீங்களோ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த மாத பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நன்றி.